Hello students, welcome to Shiny Max, 8th Standard Max, Chapter 1, Exercise 1.2ல Objective Type Questions பார்க்கலாம். So 11th question, the standard form of the sum அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். ஓகே, நான் கொஸ்டினை அப்படியே எழுதியிருக்கேன். ஸோ எப்போவுமே ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு அதை சால்வ் பண்ணலாம். அப்போ 3/4 அப்படி எழுதிருங்க. 5/6 அப்படி எழுதிருங்க. இப்போ பாருங்க, வெளியே ப்ளஸ் உள்ள மைனஸ், ப்ளஸ் இன்டு மைனஸ் என்னது மைனஸ் தான், -7/12. ஓகே, இப்போ பாருங்க, இனிமேல் டினாமினேட்டரை நம்ம சேமாக ஆக்கணும். அப்போ நம்ம டினாமினேட்டர் மொத்தமாக 12 சேஞ்ச் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ 4 டேபிளில் 12 வரும் இல்லையா, 6 டேபிளையும் 12 வரும். அப்போ நம்ம 12 சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, 4 டேபிளில் எப்போ 12 வரும், 3 4 3s are 12. அப்போ மேலே நீங்கள் 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஓகே, ஸோ எழுதிக்கிறேன். 3 3s are 9, 4 3s are 12. ஓகே, சென்டரில் ப்ளஸ் சிம்பிள், அதனால் ப்ளஸ். ஓகே, இனிமேல் 6 எப்படி 12 ஆக்கலாம், 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 12 ஆயிரும். அதே மாதிரி மேலேயும் நீங்கள் 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 5 2s are 10 /6 2s are 12. ஓகே, மைனஸ் சிம்பிள், அதனால் மைனஸ். நெக்ஸ்ட்டு இது 12 தான் இருக்குது, அதனால் இதை அப்படி எழுதிடலாம். ஓகே, இப்போ பாருங்கள், டினாமினேட்டர் எல்லாமே 12 ஆகிடுச்சு. அப்போ ஹோல் டிவைடட் பை அப்படின்னு போட்டுட்டு ஒரே ஒரு 12 எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 9 + 10 மேலே இருக்கக்கூடியதை அப்படி எழுதிருங்க. அடுத்து இந்த மைனஸ், அடுத்த இந்த 7. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ், இதுவும் ப்ளஸ் சிம்பிள், இதுவும் ப்ளஸ் சிம்பிள், அதனால் இதை ஆட் பண்ணிடலாம். 9 and 10 ஆட் பண்ணால் 19. நெக்ஸ்ட்டு -7 / 12. ஓகே, ஸோ இனிமேல் ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் பண்ணிடலாம். 19லேருந்து 7 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்குன்னா 12 கிடைக்கும். அப்போ 12 / 12. ஓகே, இப்போ இது 12 டேபிள் கட் பண்ணலாம். 1 12s are 12, 1 12s are 12. அப்போ பேலன்ஸ் என்னது, 1 மட்டும்தான். டிவைடருக்கு கீழே 1 இருக்குது. ஸோ நீங்கள் அந்த 1 எழுதணும்னு அவசியம் இல்லை, வெறும் 1 மட்டும் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகே, 12th கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஸோ சேம் அதே மாதிரி தான். ஸோ அதை நான் அப்படியே எழுதிக்கிட்டேன். ஓகே, ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டுலேயும் பெரிய நம்பர் என்னது, 8 தான். அப்போ இதை 8ஆக ஆக்க முடியுமான்னு பார்க்கணும். எப்படி ஆக்கலாம், 2ஆல் மல்டிபிள் பண்ணால் ஆயிரும். அப்போ மேலேயே நீங்கள் 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஓகே, அப்போ 3 2s are 6 / 4 2s are என்னது 8. சென்டரில் மைனஸ் சிம்பிள், அப்புறம் 5/8 அப்படி எழுதிருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 1 / 2. இப்போ பாருங்கள், டினாமினேட்டர் ரெண்டுமே என்னது ஈக்குவல் ஆகிட்டு. அப்போ 6 - 5 அப்படி எழுதிருங்க. ஹோல் டிவைடட் பை ஒரே ஒரு 8 மட்டும் எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 1 / 2. ஓகே, நெக்ஸ்ட்டு 6லேருந்து 5 மைனஸ் பண்ணால் 1 / 8 ப்ளஸ் 1 / 2. ஓகே, இப்போ பாருங்கள், ஸோ இப்போவும் டினாமினேட்டர் நம்ம சேம் ஆக்கணும். இருக்கிறதுல பெரிய நம்பர் என்னது 8. அப்போது இந்த 2 நம்ம 8ஆக மாற்றணும். அப்போ 2 டேபிளில் 8 வரும். எப்போ 4 2s are 8. அப்போ மேலேயே 4ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 1 / 8 அப்படியே எழுதிக்கலாம். சென்டரில் ப்ளஸ் 1 4s are 4 டிவைடட் பை 2 4s are என்னது 8. இப்போ பாருங்கள், டினாமினேட்டர் ரெண்டுமே சேம் ஆகிடுச்சு. அப்போ 1 + 4 1 + 4 டிவைடட் பை 8. அப்போ 1 4 ஆட் பண்ணால் 5 டிவைடட் பை 8. அப்போ இதுதான் இதோட ஆன்சர். ஸோ 5 டிவைடட் பை 8 எங்கே இருக்குன்னு இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? 13th கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஓகே, இதை நான் அப்படியே எழுதியிருக்கேன். ஓகே, எப்பவுமே ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கே ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும் இல்லையா? ஸோ அப்போ சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 3 / 4 அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இந்த சிம்பிளையும் அப்படியே போட்டுக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், சென்டரில் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. அப்போ டினாமினேட்டர் ரெண்டையும் நம்ம ஈக்குவல் ஆக்கணும். ஸோ அப்போ இருக்கிறதுலே பெரிய நம்பர் 8. அப்போ 2க்கு கூட எதை மல்டிபிள் பண்ணால் 8 ஆகும், 4ஆல் மல்டிபிள் பண்ணால் 8 ஆகும். அப்போ மேலேயும் நீங்கள் 4ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ 5 / 8 அப்படி எழுதிக்கலாம். சென்டரில் ப்ளஸ், அப்புறம் 1 4s are 4 டிவைடட் பை 2 4s are என்னது 8. ஓகே, இனிமேல் 3 / 4 அப்படி எழுதிக்கலாம். ஸோ இந்த சிம்பிளையும் அப்படியே போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், டினாமினேட்டர் சேம் ஆகிடுச்சு. அப்போது 5 + 4 டிவைடட் பை ஒரு 8 மட்டும் போட்டால் போதும். ஓகேங்களா? வேணால் ப்ராக்கெட் போட்டுருங்க. 3 / 4 நெக்ஸ்ட்டு 5ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் 9 டிவைடட் பை 8. ஓகே, ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த டிவைட் சிம்பிள் இருந்துன்னா என்ன பண்ணணும், மல்டிபிள் சிம்பிள் போட்டுக்கிட்டு அப்படியே தலைகீழாக எழுதிடணும். கீழே இருக்கக்கூடிய 8 மேலே எழுதணும், மேலே இருக்கக்கூடிய 9 கீழே எழுதணும். ஓகே, இப்போ இதை கட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். இப்போ பாருங்கள், 1 3s are 3, 3 3s are 9. ஓகே, நெக்ஸ்ட்டு 4 டேபிள் கட் ஆகும். 1 4s are 4, 2 4s are 8. இப்போ பேலன்ஸ் என்னது இருக்குது, 2ம் 3 தான் இருக்குது. அப்போ 2 / 3. ஓகே, ஸோ இதுதான் இதோட ஆன்சர். 2 / 3 எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஸோ என்ன இருக்குது, அப்போ ஆப்ஷன் பி தான் இதோட கரெக்டான ஆன்சர். ஓகே, 14th கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஸோ இதை நான் அப்படியே எழுதியிருக்கேன்.
ஓகே, இப்போ மாதிரி ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். அப்போ 3/4 அப்படியே எழுதிக்கலாம், மல்டிபிள் சிம்பிள். ஓகே, இந்த 5/8 அப்படியே எழுதிருங்க. இந்த மாதிரி டிவைட் சிம்பிள் இருந்து அப்படின்னா மல்டிபிள் சிம்பிள் போட்டுக்கிட்டு டிவைடருக்கு கீழே இருக்கிறத மேலே எழுதணும். நெக்ஸ்ட்டு மேலே இருக்கக்கூடியதை கீழே எழுதிடணும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இனிமேல் இது 2 டேபிள் கட் ஆகும். ஏன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகிடுச்சு இல்லையா? அப்போ 2 டேபிள் கட் ஆகும். 1 2s are 2, 4 2s are என்னது 8. அப்போ 3/4 இன்டூ, ஸோ இங்கே பேலன்ஸ் என்னது 5 மட்டும்தான். வேணா 5 1s are என்னது 5 தான். 5/4 1s are 4. ஓகே, இனிமேல் கட் பண்ண முடியாது. அதனால் சென்டரில் மல்டிபிள் சிம்பிள் இருந்ததுன்னா அதனால் இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணலாம். 5 3s are என்னன்னா 15 /4 4s are என்னன்னா 16. அப்போ இதுதான் இதோட ஆன்சர். 15/16 இருக்கான்னு பார்க்கணும். இன்னும் இருக்கு. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, 15th கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் தீஸ் ரேஷனல் நம்பர்ஸ் விச் ஹேவ் அடிட்டிவ் இன்வர்ஸ்? அதாவது நம்மளுக்கு தந்திருக்க ஆப்ஷனில் ஸோ எதுக்கெல்லாம் அடிட்டிவ் இன்வர்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது வேற எதுவுமே இல்லை. ஸோ இப்போ பாருங்க, 7ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்னன்னா -7. அதாவது 7னா அதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் -7. ஒரு ப்ளஸ் வேல்யூ அடுத்த ஒரு மைனஸ் வேல்யூ. அதே மாதிரி ஸோ இங்கே பாருங்க -5/7. ஸோ இதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்னன்னா 5/7. ஓகேங்களா? அதே மாதிரி 0ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்னன்னா 0 தான். ஓகே, அப்போ ஆன்சர் என்னன்னா டி தான் ஆன்சர். ஆல் ஆஃப் திஸ், இது எல்லாத்துக்குமே அடிட்டிவ் இன்வர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதோட எக்ஸசைஸ் 1.2 முடியுது. ஸோ இந்த சம் எல்லாம் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.